ஒரு நல்ல சமாரியன் ஒருவன் வந்து அவர் தூராய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல எல்லாருடைய சிந்தனைக்கு நான் சொல்லுகிறேன். முக்கியமாக கிறிஸ்தவர் புற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனை போட்டி எடுத்து, நீ இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமா அது கேட்டு உதவி செய்ய முடியுமா? பைபிள் சொல்கிறது மக்கள் செய்யணும். உன் பலிகளின் திரள் எனக்கு என்ன தெரியும்? தீர்க்கதரிசிகள் மூலமாக இறைவன் சொல்கிறார், உன் பலிகளின் திரள் எனக்கு என்ன தெரியுது? இது ரொம்ப ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிற, சரி பண்ணுங்க. ஆனால் உன் பலிகளின் திரள் எனக்கு என்ன தெரியுது? பைபிள் தான் இருக்கு. நியாயத்தை செய்யுங்கள், நீதியை செய்யுங்கள், நன்மையானதை செய்யப்படுங்கள். பைபிள் எழுதி நன்மையானதை செய்யப்படுங்கள். அந்த வகையில பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தம்பி செந்தமிழன் சீமான் அவர் சொல்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விபரீதத்துக்கு உகந்த ஒரு தேவ மனுஷன். உங்களுக்கு நான் தைரியமாக இருக்கிற ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருங்கள், மத சடங்குகள் விபரீதத்தின்படி மத சடங்குகள் சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்று அல்ல. பதில் பொருள் மாற்றுங்கிறது சப்ஸ்டியூட்ங்கிறது தமிழ். மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல. அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுபவராக என் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களை பார்க்கிறேன். விவிலியத்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு போதித்த மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய், இயேசுங்கிற பேரை அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை பதித்துக் கொண்டு அந்த நீதி நியாயத்தை உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார்கள். அவருடைய அன்போடு நான் வாழ்த்துகிறேன். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைரியத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, அவங்க நம்புறாங்களா நம்ம எனக்கு தெரியல. ஆனால் பைபிள் இருக்குதுன்னு சொல்றேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். நியாயக்கேட்டின் மகன் பைபிள் அப்படியே இருக்கு. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறது? இத்தனை கிரிட்டிசிசம், இத்தனை விமர்சனங்கள், எல்லா வகையிலும் இருந்து எதிர்ப்புகள், இது அவதூறுகள், இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் இந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவன் மேல இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது. ஞானசனை எடுத்ததில்லை, அவர்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து கொள்வதில்லை. அது விஷயமே இல்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா வந்து மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்யறது வந்து சரியான முறையான விபரீதத்துக்கு வந்து அரசியலும் அல்ல. ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும். எல்லாத்தையும் பேசணும்னா கடைசியில் எங்க மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டுல போய் மிஸ் ஆகுது. அதனால இங்க இருக்கிற போதகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, கோயில்கிட்ட நீங்க பிரசங்கம் பண்ணணும். கோயில்கள் என்னது, எப்படி சர்ச்சில் நீங்க பிரசங்கம் பண்ணணும். ஓட்டுக்கு பணம் வாங்காத, அது அசிங்கம். கீழே இருக்கிற மக்களை இந்த அளவு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நம்ம எந்த போத ஊழியத்தை உலகத்தில் செய்யணும். சொல்லணும். அதுபோல உங்களால் முடிந்த வரை இது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரையும் அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகள் இவ்வளவு தலைவரை வச்சு ஒரு மனிதன் சுத்திக்கிட்டு அலைகிறாரு. அவரை பற்றி 4 வார்த்தை உங்க அக்கம் பக்கத்தில் நீங்க சொல்லணும். கைதடிட்டு போயிடாங்க.
சரியா? கைதடி போயிடாங்க. நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுத்தி அலைகிறது இல்லை. சங்கத்துல இருக்க ஒருவர் கேள்வி கேட்டார், சீமான் ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறது தூக்குறதா? இறைவனுடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவனை நீங்க ஆதரிக்கணும். போராட்டமே வெற்றிதான். பைபிள் போராட்டம் ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே ஜெயிக்கிறானா இல்லையோ, போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான். பைபிள்ல யூதாசன் ஒரு கேரக்டர், ஒரு பழைய காலத்து ஒரே சித்திரப்படம் படத்துல நான் பார்த்திருக்கேன். அதாவது கதை சொல்றாரு, ஒரு மிஷினரி ஒருத்தர் அவர் பழமொழி வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில வருது, இயேசு பிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான், இயேசு பிரான் ஜெயித்து விட்டார், இயேசு பிரானை சிலுவையில அறைந்து விட்டார்கள். இயேசு சிலுவையில அறைந்து விட்டார், அவர் தோத்து போயிட்டார். அப்ப ஜெயித்தது யாரு? யூதாஸ் என்று சொல்லி யூதாஸ் வாழ்க என்று எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அதை இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. யார வாழ்க்கைன்னு சொல்லணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? என்ன யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா? அவரு இயேசு சிலுவையில அறை பண்ணிட்டாரா? அப்ப யூதாஸ் தான் பெரியவரா? திருடர்கள் பெரியவர்களா? சம்பாதிச்சு ஊழல் படத்துல சம்பாதிச்சிருக்கவங்களா பெரியவங்களா? அப்படியா பைபிள் சொல்லுது? அவங்கள ஆதரிக்கணும்னா பைபிள் நமக்கு சொல்லுது, நீதிக்காக நிற்கிறவர்களை பிடிங்கள், நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நின்றுங்கள். அதுதான் விவரியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி. அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் தான், 4 பேர்கிட்ட பேசுங்க, சீமானவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி 4 பேருக்கு சொல்லுங்க. அவருடைய யூடியூப்ல வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் 4 பேருக்கு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்க சொந்தக்காரங்க, மாமன், மச்சான், பிள்ளைகள், வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்க எல்லாம் பார்க்கட்டும். இந்த நாடு ஒரு முடிவு இடத்த அண்ணனுக்கும் நான் சொல்றேன், அண்ணன் சொல்றேன், தம்பிக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, அதாவது பைபிள் படி நான் சொல்றேன், இயேசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகல. நாம் சமரசத்துக்கு போகவே கூடாது. எந்த தீமையோடு சமரசம் இல்லையா? இந்த தமிழ் மக்கள் அவருடைய தொன்மையான மேன்மை, இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்க செய்துட்டே இருக்கணும். இறைவனை நம்பி அதை செய்யுங்கள், மக்களை நம்பி செய்யுங்கள். மக்கள் மாறுவார்கள், ஏதோ ஒரு காலம் வரும், மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள். இந்த காலத்துல இளைஞர்கள் புதுசாக தொடங்குற கட்சியில போயிருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்சை கேட்டா ஐயோ இருக்கு நமக்கு, என்னடா இப்படி பேசுறாங்க, ஒன்னும் தெரியாத பிள்ளைகளா இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா? இந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஒரு சர்ச்சை இல்லையா? அந்த சர்ச்சை, அந்த ஊர்ல ஒரு சர்ச்சை இருந்தா அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியா பேசுறதுக்கு, ஒரு நாகரிகமா பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கலையா? என்ன ஆச்சு இதுல தமிழ்நாட்டுக்கு? இருக்குன்னு இருக்கு. சில பிள்ளைகள் பைக்ல இந்த யூடியூப்ல பேசுறத பார்த்தா, புதுசா ஆரம்பிச்ச கட்சி பிள்ளைகள் பேசுறத பார்த்தா இருக்கு. என்ன எங்க போயிட்டு இருக்கோம்? உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்காங்க. நீங்க சீரியஸா நீங்க எல்லாரும் கேடஸ், நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்ல, கேடஸ் என்னது தளபதிகள். நம்ம எல்லாம் தளபதிகள். 4 பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாம நம்ம தூங்கவே கூடாது. 4 பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாம நம்ம தூங்கவே கூடாது. 2026 ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும். கண்டிப்பா நிகழ்த்தணுங்கிறது என்னால திட்டமா ஒன்று சொல்ல முடியல. இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. மக்களுக்கு மண்டை சரியில்லை, நிறைய மோசமா இருக்கு. அதனால ரொம்ப திட்டமா என்னால சொல்ல முடியாது. ஆனா நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம செய்கிற பணியை செய்து கொண்டே. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளர். அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் வாழ்த்துகிறேன். எல்லாருமே சொல்றதை மறந்துடாது. 4 பேர் சொல்லுங்க. நண்பார்ந்தவர்கள், இவரை குறித்து நான் கூறிப்படுகிறேன். நண்பார்ந்தவர்களே, பிறனையர் நம்ம தீர்ப்பினுடைய ரத்தின சுருக்கத்தை சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பை இப்போது நான் வாசிக்கின்றேன். அதை ஒரு பட்டயமாக வடித்திருந்து நாங்கள் கைது போட்டுள்ளோம். அதை அண்ணன் சீமானவர்களிடம் இப்போது நாம் ஒப்படைக்கிறோம்.
மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்வி கணைகள், துணை கேள்வி கணைகள் அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு இயற்கை நியதியின் அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த செந்தமிழன் சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேல் உள்ளது. இறை படைப்புகளின் மீது உயர்மனையம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும், உள்ள உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டண்டோருக்கு வெளியில் தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார். இவரது சமூக செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவளிக்கலாம் என பரிந்துரைத்து கீழ்காலம் விவிலிய வாசகத்தின் அடிப்படையில் 11/10/2025 சனிக்கிழமை சென்னை மர்கபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது இன்று நாங்கள் கூட்டாக கையொப்பமிட்டு இந்த சான்றை அளிக்கிறோம். லூக்கா 23:47. இவர் உண்மையாகவே நேர்மையாளர்.